Hello everyone, this video is the story behind my JRF part 2. part 1 பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு வரலாமா? எங்கே ஸ்டாப் பண்ண? வேலைக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்னா கரெக்டாக அந்த டைமில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. ஜாயின் பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணேன். பட் போக போக பழகிடுச்சு. அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு ஒர்க் லைஃப்குள்ளே நம்ம சடனாக என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்க பாலிடிக்ஸை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அதுதான் ரியாலிட்டி. எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் அந்த பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சர்வைவ் ஆகிடலாம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சேலரி, நல்ல பொசிஷன். லைக் அந்த என்விரான்மெண்ட் வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கிடுச்சு. நான் ஜேஆர்எஃப்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். ஒழுங்காக படிக்கல. ஜேஆர்எஃப்காக எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலை. ஜஸ்ட் சும்மா போய் ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அவ்வளோதான். ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கையில் வச்சுருந்தேன். ஒரு சில ரீசன்னால என்னால் அதை வச்சு பிஹெச்டி பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வந்து எனக்கு அமையலை. அண்ட் என்னோட ஜாபில் 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அந்த டைமில் எனக்கு அந்த சிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்லேருந்து ஒரு ப்ரெஷர். கண்டிப்பாக இந்த மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கணும், இல்லைனா இது வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, ஓகே, ஃபைனலி ஐ டுக் அ டிசிஷன். இதுக்கு மேலே இந்த ஜாபை கண்டினியூ பண்ண முடியாது. எப்படியும் இந்த வேலையை விட்டுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன். போய் ஜாயின் பண்ண 2 மந்த்ஸில் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அந்த டைமில் எனக்கு 3 கொஷின்ஸில் ஜேஆர்எஃப் மிஸ் ஆகிடுச்சு. அகெயின் மறுபடியும் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாச்சும் இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே நம்ம வந்து ஜேஆர்எஃப் எழுதக்கூடாது. லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எனக்கு வந்துடுச்சு. எப்படியாச்சும் இந்த தடவை இந்த ஜேஆர்எஃப் வந்து எடுத்தே ஆகணும். இஃப் நாட் நவ் தென் நெவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். நிறைய விஷயங்களை ஒதுக்கி வச்சேன். நிறைய வெளியில் போகிறது, படம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின் ஃபோக்கஸாக இதில் இறங்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அண்ட் ஃபைன். ஆனால் என் கூட இருந்த நிறைய பேருக்கு நான் பண்ணுறது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துச்சு. அதான் ஆல்ரெடி ஃபெலோஷிப் கையில் வச்சுருக்கேன். நான் அடுத்த தடவை நெட்டும் கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் மறுபடியும் எதுக்கு ஜேஆர்எஃப்னு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். பட் அங்கெல்லாம் ஸ்டாப் ஆகாமல் நம்ம எதை நோக்கி ஓடணுமோ அங்கே போய் ரீச் ஆகிடணும். ஆல்வேஸ் டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். Finally, I cleared my JRF. Thank you for watching this video.